ஓகே, எக்ஸலண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு குயிக் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குயிக் ஃபார்மேட்டிங் அப்படின்னா ரெடிமேடாக நமக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய ஸ்டைலை வந்து வேர்டு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது பல கோடிக்கணக்கான பேர் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் எவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, எனக்கு இப்படிலாம் இருந்தால் ஃபெசிலிட்டி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டைலிங் அப்படி எல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைப் அடிச்சுட்டு டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணலான்னா அதை அப்ளை பண்ணோம்னா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வேர்டுக்கு வரேன். ஸோ இந்த குயிக் ஃபார்மேட்டிங் இதை வெரிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, நான் ஒரு அபவுட் எம்எஸ் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை டைப் அடித்து வச்சுருக்கேன். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், இந்த நான் வந்து வேர்டை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து என்டரே அடிக்க மாட்டேன். ஒரு பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் நான் இப்போ ஒரு நான் டைப் அடிக்க ஆரம்பித்தேன்னா அந்த பேரா முடிகிற வரைக்கும் நடுவில் என்டர் கீயை டைப் அடிக்க மாட்டேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்கேன், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இஸ் an application that assists the people to easily edit and print the document. This has a lot of features such as changing fonts, styles, alignments, etc. Word is also having the feature to type the column wise data and print very neat statistical analysis along with the document information. ஸோ இதனுடைய என்ன அர்த்தன்றதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க, சும்மா நான் டைப் அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணினேன், இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் டைப் அடிக்க ஆரம்பித்ததுலேருந்து கடைசியில் மட்டும்தான் ஒரு பேரா முடியும் போது மட்டும்தான் என்ட்ரு அடிப்பேன். அங்கங்கே நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு இப்படி என்ட்ரு அடிக்கவே கூடாது வேர்டை பொறுத்த வரைக்கும். இல்லை எனி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒரு எடிட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாமல் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இப்போ அன்டூ பண்ணுறேன். நான் என்ட்ரு அடித்ததெல்லாம் மறுபடியும் அன்டூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் ஒரே மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, இப்போது குயிக் ஸ்டைலிங் அப்படின்னா இங்கே இருக்குது இல்லைங்களா, இதுதான் குயிக் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஏகப்பட்ட ஃபார்மேட்டிங் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் நமக்கு வேணுங்கிற ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நார்மலாக வெரி ஃபஸ்ட்டு ஒரு மெயின் டைட்டில்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் ஹெட்டிங் 1ன்னு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இது ஹெட்டிங் 1ன்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சப்டைட்டில் வருது, இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், ஹெட்டிங் 2ன்னு கொடுத்துக்குவோம். இப்போ ரிப்பன் டேப்ஸ்னு இருக்குது, அது ஹெட்டிங் 2ன்னு கொடுக்குறேன். சப்போஸ் இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு கீழே இந்த இல்லை ரிப்பன் டேப்ஸுக்கு கீழே இன்னும் 4 டைட்டில் வருது அப்படின்னா அதை ஹெட்டிங் 3ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இந்த லெவலுக்கு மேலே ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்களேன், ஃபார்மேட்டிங் த டாக்குமெண்ட், இதை ஹெட்டிங் 2 கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த டைப் அடிச்சிருக்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணிட்டேன். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா குயிக் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டில் சப்டைட்டில். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது, சப்டைட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வந்து ஹெட்டிங் 1ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், டைட்டிலாக மாற்றிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால நான் டைட்டில்னு மாற்றிட்டு இதெல்லாம் ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2ல் வச்சுக்கிறேன். இது பாருங்கள், இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இங்கே இருக்கிற ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நார்மல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஹெட்டிங்கு இது எல்லாம் போக மற்ற இந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே என்ன அப்படின்னா இந்த நார்மல் ஃபாண்ட்டில் வருது. இங்கே பாருங்கள், நார்மல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், நார்மல். ஸோ டிஃபால்ட்டாகவே இது என்ன அப்படின்னா நார்மல் அப்படின்ற ஃபாண்ட்டு தான் இங்கே அப்ளை ஆகிருக்கு. பாருங்கள், அப்ளை ஆகிருக்கு. சரி,
ஸோ இந்த மாதிரி நம்ம எதுவுமே கஷ்டப்படாமல் நமக்கு இந்த இடத்துல போயிட்டு இருக்கிற ரெடிமேட் ஸ்டைலிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம நிறைய விஷயங்களை ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம். பாருங்கள், நோ ஸ்பேசிங், ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, டைட்டில், சப்டைட்டில், எம்பசைஸ். பாருங்கள், எம்பசைஸ்னால் இந்த இட்டாலிக்கில் ஸ்லாண்டிங்காக வரும். இங்கே பாருங்கள், அதே போல்டு எம்பசைஸாக வருது, இன்டென்ஸ் எம்பசைஸாக வருது, ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற இடத்துல இதை தவிர நம்ம பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதை யூஸ் பண்ணியே நம்மளுடைய டாக்குமெண்ட்டை ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக வேலையை முடிச்சிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்களேன், சேஞ்சிங் த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் அலைன்மெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இங்கே போயிட்டு எனக்கு பிடிச்சதை ஏதாவது ஒரு இதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்களேன், ஸ்ட்ராங்குன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் எனக்கு வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அந்த மாதிரி. ஸோ ஹைலைட்டிங் வேர்டு எதுவும் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், இதை நான் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எம்பசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்பசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டாக்குமெண்ட்டை நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக குயிக் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் குயிக் ஃபார்மேட்டிங் நம்ம பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.